மீந்து போன இட்லியில் வடை செய்கிறதுக்கு இட்லியை துருவிக்கோங்க. இது கூட வெங்காயம், இஞ்சி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, அரிசி மாவு, உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இட்லியில் உப்பு இருக்குது, கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம வடை தட்டுற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. மிளகாய் போட மறந்துடுச்சு. மிளகாய் போட்டு திரும்பவும் பிசைஞ்சிட்டு கையில் எண்ணெயோ தண்ணியோ தடவிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டி வடை மாதிரி தட்டி ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி தட்டை வரலன்னா உள்ளங்கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக மாவு எடுத்து வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லா வடையவும் நம்ம தட்டி எடுத்தாச்சு. எண்ணெயும் அடுப்பில் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு 3-4 நிமிடங்கள் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நமக்கு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வெளியே எடுத்துடலாம். மீதம் உள்ளதையும் போட்டு நீங்கள் 2 சைடும் திருப்பி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.